இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சத்துருவிற்கு கொடு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. உண்மையில் வேதாகமத்தினுடைய அழகு என்றது எதிரிகளையும் துரோகிகளையும் மன்னியுங்கள் என்று சொன்னதில் இருக்கிறது. அதே போல இந்த வசனமும் சொல்லியிருக்கு, உன் சத்துரு பசியாயிருந்தாலோ தாகமாயிருந்தாலோ அவனுக்கு புசிக்கவும் குடிக்கவும் கொடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் கொடுக்கிறோமாக இருந்தால் அவனுடைய தலையில் நாங்கள் செந்தணலை கொட்டுகிறது போல இருக்குமா. எங்களை பகைக்கிறவர்களையோ அல்லது எங்களை சத்துருவாக பார்க்கிறவர்களையோ நாங்கள் பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார், எதிரிகளை நேசியுங்கள் என்று. உண்மையில் பகைக்கிறவர்களுக்கு நாங்களும் பகையை கொடுப்பதை பார்க்கிலும் அல்லது பழிவாங்குவதற்காக ஏதாயிலும் செய்வதை பார்க்கிலும் மன்னிக்கும் பொழுது அது அவர்களை மாற்றுகிறது. ஆகையால சத்துருவாய் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் மறுபடியுமாய் பகையை வளர்த்து கொண்டு போகாமல் அவர்களை மன்னித்து மனமாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, சத்துருவாய் இருக்கிறவர்களுக்கு நீ கொடு, அது அவர்களுடைய தலையின் மேல் செந்தணலை கொட்டினது போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் சத்துருக்களுக்கு பகையை அல்ல அன்பையே கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது அவர்களுடைய மனமாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. Have a nice day.